அம்மா ராணி, எனக்கு ஒரு சின்ன உதவி செய்வியா? என்னையா? நம்ம ப்ரொக்டர் பத்மநாதனுக்கு டெலிஃபோன் பண்ணி நான் வர சொன்னதா சொல்லிடு. எதுக்கு ஐயா? நான் திரும்ப உயிரை மாத்தியாகணும். பெரியவர் இந்த வசையை உயிரை மாத்தி எழுதிட்டாராமே. ஓ, கிழவன் கணக்கா கதையை கொண்டு போறார். யாரு பேர்லயா இருக்கும்னு நீங்க நினைக்கிறேன்? நினைக்கும் வேலை இல்ல தானே மிஸ்ஸஸ் ஐயர். மனுஷன் நினைச்ச சீருக்கு டக்பக்னா இல்லையா கதையை போலுங்கிறார். இன்னொன்னு தெரியுமோ, இந்த வச ப்ராக்டர் விலை எடுத்துட்டு போகல, இங்கேயே வச்சுட்டு போயிட்டா. அடே, கையில பேக் இல்லாம இல்லையா போனார். உயிர் இப்ப கிழவண்ட காமரை உள்ளுக்குதான் நிக்கலையா? ஒண்ணு செய்யுங்கோ, முள்ள எடுத்துட்டு வாங்கும், பாத்துக்கிட்டு திரும்ப வச்சுடலாம். ஆய் சரி வராது. எடுக்க போல தூங்கிக்க மனுஷன் வைக்க போல முழிச்சுட்டா ஒன்று செய்யலும். கிழவன் ராவு தூங்கின போறவோ போய்த்துட்டு பார்த்து வரையிலும். ஐயோ, நேக்கும் பார்க்கணும் போல இருக்கே. இன்னொன்று செய்யலும். ராவுரு ஒரு மணி போல கிழவன் நல்லா தூங்குற டைம். அப்ப போவோமா? இதுதான் பிளான். ஐயர் சரியா தூங்குற டைம் என்ன? 11 மணி போல. 11 மணி போல 3 தட்டு உங்களோட வீட்டு கதவுல மறக்கவானாம். சரியா ராவ் 11 மணி போல. நான் வரவா? வாரமா? நீர் உம்மட காதால கேட்டது நிசந்தானே நான் சொல்லுறது. நான் எந்த காதால கேட்டது? மனுஷிக்கு என்ன விசாரி? அதுதானே சொல்லுறது. ஐயர் 10 மணிக்கு தூங்க போவானா, மறைக்கார் 11 மணிக்கு தட்ட போறானா. என்ன கதவு கட்டி சிக்கே வெக்கன் தானே லட்சணத்தோமுக்கு வந்தவங்க. இங்க முப்பாலி இத கையும் மெய்யுமா பிடிச்சு கத்து கத்துண்ட கத்தி ஊர் ஜனத்தை எல்லாம் எழுப்பி சந்தை சிரிக்க வைக்க வேண்டும். என்னத்துக்கு சரி நான் ஒட்டி இங்க முப்பாலி படிவாக்கள் கட்டது. இன்றைக்கு ராத்திரி 11 மணி போல நீர் இங்க வேறு. நாங்கள் அந்த விஷயத்தை நல்லபடியா முடிப்போம். என்ன என்ன யோசிக்கிறீர் போல? பயப்படுறீர்? நான் இது கேட்க நீரின் பயப்படுறேன். எனக்கு பயம் ஒன்றும் இல்லை. சரி, நான் சரியா 11 மணிக்கு வரேன். நான் ரெடியா இருப்பேன். நீர் மறந்துடா. உண்மையாதான் சொல்றீரோ? என்னால நம்ப முடியும். ஐயர் உம்மோட சொந்தக்காரால கட்டு நீங்க என்ன எவன்காரையாவது இரவு வாங்கி போட்டு வேலை கட்டு நினைக்கிறாளா? ஐயர் வாலி செல்லமணி எந்த குஞ்சு செல்லமணிய 11 மணிக்கு சந்திக்க போறாராமோ? பெருமை சக்தி புயலோட விலைய பார்த்தீங்க. இன்றைக்கு 11 மணிக்கு நீர் வழிபடாத நானும் பாரு. இன்றைக்கு இரவு 2 கொலை
வந்தது நீரா அப்பூட்டே வரையும் நான் தான் இதை சொன்னேன்னு யாரிட சொல்லிடாதையும் ஏன்னா உப்பாலி கட்ட பேச்சுலர் நானோ குடும்பஸ்தோய் அந்த ரங்குடி மங்க எப்ப பார்த்தாலும் இடுப்புல இத்தினூண்டு கத்தி ஒண்ணு வச்சிருக்கா புதக்குன்னு குத்திட்டா என்ற போய் சொல்லிடாதையும் ஐயர் நீர் அதொன்றுக்கும் பயப்படாதையும் இன்றைக்கு ராவு 11 மணிக்கு 11 மணிக்கு வழிபடாதீங்களே நான் பார்த்து கொண்டிருப்பேன். சரி பகவான், இந்த வருஷம் பாலி ரூபத்துல வந்து நான் ஆட்டிட்டு இருக்கேன். அடுத்த ராத்திரில ஜேம்ஸ் பாட்டு பாரு. இத்தனை நாளையா என்ன காங்க வச்சுட்டு எங்க முடியும்? வெளிச்சம் சரி குறவாலியா? ஐயர் ஐயர் நல்ல தூக்கமா? என்னைக்கு கொரட்ட விடாம தூங்குற. எலும்ப மாட்டார் இல்லையா? எலும்பினா தொப்பி.
கிச்சன் உடனே கத்து 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 ஊர் ஜனங்களை எல்லாம் எழுப்பாங்க. எங்கட வாய்ஸின் ஹைல சத்தம் போடாதே முப்பாலி. மிஸ்ஸஸ் அப்புக்குட்டி பாதி ஐயர் ஐயர் என்ன இங்க இன்னும் ஜனத்தை காணேன். ஒருவேளை பிளான மாத்தின்றாளோ? ஓய் ஐயர், நீர் வடிவே உம்மட காதால கேட்ட நீரோ? ஒரு மொய் என் போராத காலம் என்னோட இந்த காதால கேட்டு அத உங்கள்கிட்ட சொல்ல போய்த்தாரே இவ்வளவு தூரம் வந்திருக்கு. சொல்லுமோய். யாத்து கிடைக்கு நான் ஒரே ஆம்படையா. அதுக்கு நான் நேர் நான் ஃபேமிலி மேன். ஓய் சரி உப்பாலி கட்ட பிரம்மச்சாரி. ஐயோ இடுப்புல இத்தினூண்டு கத்தி கத்தி ஒண்ணு சொருகி வச்சிருக்க. மறந்தும் நான் தான் சொன்னேன்னு சொல்லி தொலைச்சிடாதே மோய். நீர் பயப்பட நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். அப்பே என்ன ஐயர் ஓச்சிக்காதையோ சொல்லுமன் காணும். எனக்கு பாத்ரூம் போகணும் போல இருக்கு. ஐயோ ஐயோ பொடி புள்ளிய படத்து கூட்டிட்டு போன மாதிரி போற வாரணம் எல்லாம் பாத்ரூம் போகணும். போட்டு கெதியா வேறும் நான்ல சாயிறேன். இருந்துக்கும் ஒரு நொடியில வந்துடுறேன். ஓடி வேறும் நேக்கு பயம் இல்ல. பொயில பார்த்தா தான் நேக்கு நிம்மதி. நாயகிக்குள்ள என்ன பயம்? நாயகிக்குள்ள பயப்படலாம். ஐயர் இவர் சடிங்க நீங்க ஒல்மான் ஓல்ட நடமாட்டங்களை இக்கி போதைக்கு ஒல்மான் ஓல் இவர் சடிங்க ஒல்மான் வலிக்கு மீதி ஐயர் கலமுடியோ ஒல்மான் இக்கி அதுக்கார் வழக்க போடுங்க. பின்னண்ட குளிச்சோட இருக்கணும். எங்க நீங்க மேல வலது பக்கமா சொத்து கை பக்கமா? ஆமா. மாண்டே ஏய் இப்ப கத்திங்க. இது ஐயர் சுத்தி நேரே வெயிட்டு பிளக் ஓட்டோல கேட்டு சுண்டு மேல வெயிட்டு இங்க நீங்க மிஸ்ஸஸ் ஐயர் அங்கனுக்கு பாருங்க தார் ஒல்மான்னு சொல்லி எங்க ஐயர் ஒல்மான் ஆகி ஏன்னா நீங்களா? என்னடி பண்ணிட்டு இருக்க? ஐயர் நானும் நீங்க என்ன இது? ஏன் ஆத்துக்காரியோட நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஐயர் கொலையா நினைக்க வேணாம். மறைக்க நல்லவன் அசிதார நோக்கத்துல இன்னைக்கு வரையில சொல்லுங்களே மிஸ்ஸஸ் ஐயர். என்னடே இந்த வாங்கோ, நான் விவரமா சொல்றேன். வாங்கோண்ணா. அப்புக்குட்டி இது என்ன? இது ஒரு சாமானம் ஒண்ணு தட்டுப்படுறது. அது ஏதோ இந்த டோபிக்கு போடுற அழுக்கு மூட்டை போல. இது அழுக்கு மூட்டை. என்ன உப்பாலி? இது என்ன அழுக்கு மூட்டை ஆடுறது? இது ஆடுறதோடா இது என்ன? இது அழுக்கு மூட்டை பேசுறது. அழுக்கு முடியோடா பொறுக்கு தின்னி உப்பாலி இது அவற்ற குரல போலில இருக்குது. மகே அம்மே அப்புக்குட்டிங்க தான். எடியே செல்லமணி, கல்யாணம் கட்டி இத்தனை வருஷத்துக்கு பிறகு உனக்கே நடிந்த குறுக்கால போன புத்தி. வீண்தனமா கதையாதீங்க. எனக்கு தெரியும் நீங்கள் இப்படித்தான் கதைப்பீங்களா. தெரிஞ்சு கொண்டு பேருந்து வழிகிட்டறி. அதின் கோபம் வானாங். என்னடா கோபம் வானாங் அப்புக்குட்டி. இதின் நாங்க வந்த விஷயம் என்ன சொல்லி சொன்னா என்ன? அப்புக்குட்டி கேட்டாள சமாச்சாரத்தை பெரியவாரோட உயில எடுக்கிறதுக்கு
இவா 2 பேரும் பெரிய பிளான் பண்ணி இருக்க. இதை கேட்டுட்டு உப்பாலி மாத்து கரெக்ட் போய் சொல்லி இருக்க. இதை கண்டுட்டு நான் வந்து மட்டும் சொல்ல பெரிய ஜோக்க நடந்து போச்சு. அதையும் தானே சொல்லுறது. மூடத்தனமான வேலைதான செஞ்சு போனது இது. அதையும் பகலின் அவன் புரொக்டர் வந்ததையும் தானே அந்த உயிரை எடுத்து கொண்டு போனதுக்கு. ஆயிட்டாலே செல்ல கடைசியில உயிரை எடுக்க பேசிட்டு பிளக் ஓட்ட உள்ளுக்கு எங்க சுண்டு வேறு போறதுதான் மிச்சம். கூப்பிட்டீங்களா? யாரு? டேவிட். டேவிட்டா? வர வர முடியலப்பா. கண்ணு கூட சரியா தெரியல. அப்பு குட்டியையும் வர சொல்லி இருந்தனே. இங்க இருக்கணும் ஐயா. நான் ஏன் கூப்பிட்டேன் தெரியுமா? நான் இப்ப நாட்களன்னு கூட சொல்ல முடியாது, நிமிஷங்களை எண்ணிக்கிட்டு இருக்கேன்ப்பா. அது ஒண்ணுக்கும் பயப்படாங்க ஐயா. அதெல்லாம் சொல்ல முடியாதுப்பா. எதுக்கு கூப்பிட்டேன்னா, எதுக்காக நான் இந்த வீட்டை வாங்கினேனோ அந்த லட்சியம் நிறைவேறணும்டா. எனக்கு ஒரே ஒரு ஆசை. நீட்டி வளர்த்து பேச வேணாம், என்னால முடியாதுப்பா. ஒரே வார்த்தையில பதில சொல்லிட்டு ஏன் அந்த பதில சொன்னோங்கிற காரணத்தையும் 2 வார்த்தையில சொல்லிட்டு போயிருங்க. என்னய்யா? கணேசையும் ராணியையும் கட்டி வச்சிருங்களே, சம்மதிக்கிறீங்களா? முடியும். ஏலால். ராணி கிறிஸ்டியன், கணேச இந்து. நான் இந்து, டேவிட் கிறிஸ்டியன். போங்க போயிட்டு வாங்கப்பா, போயிட்டு வாங்க. என்னங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? மச்சானும் போய் சேர்ந்தாச்சு. அண்ணன் சாவு இப்படி நடந்திருக்க வேணாம். சொந்தக்காரங்க ஒருத்தரும் பக்கத்துல இல்ல. போன மனுஷனை பத்தி பேசி என்ன பிரயோசனம்? 5-10 நம்ம பேர் எழுதியிருந்தாலாவது 10 வருஷம் பேசிக்கிட்டே இருக்கலாம். சரி விடு. இன்னொரு விஷயம், உயில் விவரங்களை படிக்கிறதுக்கு நாளை காலமே டாக்டர் 10 மணிக்கு வர போறாராம். உயில் அவங்க கையில இருந்தா தானே சொத்து அவங்களுக்கு. அதுதானே எழுதி வச்சுட்டாரே. உயிலே அபகரிச்சிட்டா. வியாபாரம் எப்படி இருக்கு? இதுல பேசி இங்கே போய் செல்லுமா வாங்கின பேசி தேத்துறேன். இந்த காலத்து குட்டி உள்ள நம்பி புடவை வியாபாரம் செய்யலுமா? காயார் புடவையில காலேஜின் கல்சான் தைக்கிறாள். இனி பார்த்து போய் புடவை வியாபாரத்தை சரி சவுத்து மச்சான், சரி சவுத்து. இப்ப என்ன மச்சான் செஞ்சிட்டு இருக்க? சும்மா அங்கனைக்கு இங்கனைக்கு சாமான ஹோல்சேலா வாங்கி ரீட்டெயிலா விற்க. ஹலோ டிக்சன், கொஞ்சம் இருக்கீங்களா? வந்துட்டு போறோம் மச்சான். அடே அடே நீ அடிக்க போறா கொலைக்கு நக்கல போடாமே ரோய் டக் பக்கன்னு வந்து என்னடா யோசிக்கிற? யோசிக்காம குடிடா.
என்னடாம இதை மட்டும் தந்து போட்டு ஏமாத்த பாக்குற சல்லி ஒன்றும் இல்லையா சரி டைட் மாஜம் டை அதுதான்டா சொன்னேன். நாளைக்கு ஒரு விஷயம் முடிஞ்சா 5000 rupees நம்ம கையிலடா. பெரிய கொண்ட்ரேக்கா? ஆமாடா. இத கவனமா கட்டுக்க. கோமாளிகை விட தெரியுமில்ல? நாளைக்கு காலையில 9 மணிக்கு அங்க நிக்கணும். சரியா 10 மணிக்கு ஒரு ஆள் ஒரு பெட்டியோட கார்ல இருந்து இறங்குவான். அந்த பெட்டியை எப்படியாவது எடுத்து கோமாளிகைக்கு பக்கத்து வீட்டுல குடியிருக்கிற கந்தவனத்துக்கிட்ட கொடுக்கணும். கொடுத்துட்டா 5000 rupees நம்ம கையிலடா. ஆனா இந்த விஷயம் 3 ஆளுக்கு தெரியப்படாது. ஜாக்கிரதை. பாலி பெட்டி போடு ஏறு Doctor, call for you. Hello. Yes. Yeah. அப்படியா? இதோ வரேன்.
Thank you very much, Doctor. How great of you. Oh, that was simple. உயிலை வாசிப்பதற்கு முன் தணிகாசலம் அவர்கள் எழுதியிருக்கும் ஒரு முக்கிய குறிப்பு. அன்பு ஒரு மொழி. அதை குருடர்கள் படிக்கலாம், செவிடர்கள் கேட்கலாம், ஊமைகள் பேசலாம். எனவே இந்த அன்பு மொழிகை கோமாளிகையில் உள்ளவர்கள் நன்கு புரிந்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கையில் இந்த உயிலை எழுதி வைக்கிறேன். உயிலின் விவரம் என் பூரண அறிவுக்கு தகுந்த மாதிரி நான் இந்த உயிரை எழுதுகிறேன். நம்பர் 1, கீழ் விவரம் அடங்கிய எனது வங்கி கணக்கில் இருக்கும் ரூபாய் 60,000 60,000 எனது சகோதரியான பவளத்திற்கு. 2,
கோமாளிகை என்ற கீழ்கண்ட விவரமடங்கிய வீடு ராணிக்கும் கணேசனுக்கும் சேர வேண்டியது. பட் தேர் இஸ் ஒன் ப்ராப்ளம். ராணி கணேசன் இருவரும் திருமணம் செய்து கொண்டால் ஒழிய இவ்வீடு அவர்களுக்கு உரிமையாகாது. அண்டர்ஸ்டாண்ட்? திருமணம் நடக்காத பட்சத்தில் இவ்வீடு கீழ்கண்ட விவரமடங்கிய அநாதை ஆச்சிரமத்திற்கே அன்பளிப்பு செய்து விடுகிறேன். இப்படிக்கு என்ன மக்க யோசனை? என்ன யோசனை? இந்த வீடு புறத்து கைக்கு போனா நாங்க பேமெண்ட்ல எல்லாம் ஒன்னாவி ஈக்கோனும் மற்ற ஆளுகளுக்கு எக்ஸாம்பிள் ஆளுகளா ஈக்கோனும்னு ஒன்னாவி வந்து இப்ப புள்ளவள்ட சங்கதியில மண்டைய போட்டு மண்ணை கவினா தாருக்கு மக்க நட்டம், தாருக்கு நட்டம். இந்த ஃபைனல் டோக் ஈட்டான். ராணி கணேஷ் இங்க பாருங்க, ராணி கணேஷ் கல்யாணம் கட்டிய சம்மதம்னு சொல்லி தாருக்கு சரி புரியமோ? இதுல கைய வைங்க. எனக்காக தாரி சரி வைக்க வேணாம், எனக்காக தாரி சரி வைக்க வேணாம், பெரியவருக்காக வைங்க. தாரிக்கு சரி வைக்க புரியம் இல்ல. நான் இந்த விட்டு விட்டு போக ரெடி, நான் இந்த விட்டு விட்டு போக ரெடி, நான் ரெடி. மத பேதம் நீங்கி ஒத்துமையா இருக்க வழிவகுத்த பெரியவரை நான் தினமும் பாடி பாடி புகழ வேணும், அதுக்கு வழிவகுப்பீர் தோழர்களே. நமக்கென்று ஒரு நோக்கம் இருக்கின்றது, அதை கடைபிடிப்போம் தோழர்களே. நம் நாடும் எங்கள் வீடும் நாம் தேடும் அந்த அன்புதான் நிலைக்க வேண்டும் தோழர்களே. அடி என்னடி சித்திபி கிச்சு மிச்சு கிச்சு திரிப்பு ஏன் நெஞ்சு குலுங்குதடி, திருமூக்கு தூள போட்டுக்கிட்டு இழுக்கிற